விவசாயிகளே, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட செடியில் ஒரு 30 கிலோ வெண்டைக்காய் பறிச்சுருந்தோம். ரேட்டு பார்த்திங்கன்னா 20 ரூபா போட்டாங்க. போன பிறகு கூட 30 ரூபா போட்டிருந்தாங்க. 20 ரூபானாலும் ஓகே. ஆனால் நம்மகிட்ட டெய்லியும் ஒரு 50 கிலோ இருந்தால் நமக்கு லாபம். ஆனால் 50 வராது. இருந்தாலும் ஒரு கணக்குக்கு சொல்லுதேன். சரி விவசாயிகளே, இப்போ விவசாயிகளே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவல் சொல்லுதேன். வெண்டைக்காய் செடினா பார்த்திங்கன்னா விற்று எந்த ரகம் போடணும்னா, இதில் பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஏற்கனவே வெண்டைக்காய் பறிச்சிருக்கோம். இதுக்கு அடுத்தாலே இதே கிராஸில் ஒரு வெண்டைக்காய் நம்ம பறிச்சிருக்கணும். அப்படி பறிச்சிருந்தால் தான் விற்று நல்ல ரகம்னு சொல்லலாம். எப்படி சொல்லுதோம்னா, செல்லது பார்த்திங்கன்னா மற்ற ஒவ்வொரு சில ரகம் இதில் ஒரு காய் இருந்ததுன்னா அடுத்த காய் இதில் இருக்காது, நேராக இங்கே போயிடும். இப்போ பார்த்திங்கன்னா 2 பறிக்க முன்னாடி ஒரு செடி இவ்வளோ ஹைட்டு நல்லா ரொம்ப ஹைட்டாகிடும். அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஈல்டு கிடைக்காது. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதேமாதிரி ரகமும் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் இப்படி சின்னதாக இருக்கணும். இன்னும் இவ்வளோ தண்டிலாம் இருக்கக்கூடாது. இவ்வளோ தண்டிலாம் இருந்தால் மார்க்கெட்டில் பார்வையும் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் பெரிய காயாக இருந்தால் முத்திட்டு அப்படி சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்சளவு நல்ல ரகமாக ஊனுங்க. இது நல்ல ரகம் தான் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது. நீங்களும் வெண்டைக்காய் போட்டால் நல்ல ரகமாக ஊனுங்க. சரி விவசாயிகளே, அது என்ன ரகம் ஊனணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதோட நீங்கள் பக்கத்து விவசாயிகள் யாராவது வெண்டைக்காய் போட்டிருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது உங்களுக்கு ஒரு நல்லது. சும்மா சவட்டு மணிக்கு வாங்கிட்டு இருக்காதங்க. 400 ரூபாய்க்கு விற்று கிடைக்கி, 200 ரூபாய்க்கு விற்று கிடைக்கின்றது எல்லாம் வேஸ்ட்டு. குறைஞ்சது 1500 ரூபாய்க்கு வாங்க, நல்ல பிராண்டாக இருக்கும். சரி விவசாயிகளை, பாய். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம். சரி.